வணக்கம் நண்பர்களே, சக்தி சரவணன் பேசுகிறேன். சிவாய நம. ஐயா குழுவில் நாம் இறைவன் அருளாலே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம திருவருட்பயன் அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாத்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சைவ சித்தாந்தத்தில் மொத்தம் 14 சாத்திரம் உண்டு. அதில் ஒரு சாஸ்திரம் திருவருட்பயன். அந்த சாத்திரத்துல மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். ஸோ மொத்தம் 100 குறள் இருக்கு. அதில் இப்போ நம்ம 3வது குறளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 குறளை பார்த்துருக்கோம். இந்த அதிகாரம் முதல் அதிகாரம் பதிமுது நிலை, அதாவது இறைவனுடைய தன்மை இதாண்டா அப்படின்றார் ஆசிரியர். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல, அப்படி இறைவன் இருக்கிற ஒருத்தனுடைய தன்மை தான். தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றார். இந்த 10 அதிகாரத்திலையும் இறைவனோட குவாலிட்டிஸை சொல்கிறார். இதற்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சார் அவர் நிறைய சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டி இறைவன்கிட்ட இல்லை சார், ஆர் இந்த குவாலிட்டி இருக்கு ஆனால் இவர் சொல்லலை சார் அப்படின்னு உன்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் சித்தாந்தம்னாலே, சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. வேற யார் என்ன பேசினாலும் அதை ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது இன் தி சென்ஸ் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். சித்தாந்தம் சொல்கிறதுல எந்த குறையும் இருக்காது. ஏன்னா இது வந்து லாஜிக்கல் ஸ்டடி. அதனால தான் இதுக்கு பேரே சித்தாந்தம். சித்தம், சித்து அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். சித்தாந்தம் அப்படின்னா அறிவோட முடிவு இதுதான். இதுக்கு மேலே அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அல்டிமேட் இதுதான். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அறிவோட முடிவு சித்தாந்தம், இதுதான் அறிவோட முடிவு. சித்தாந்தம் அப்படின்னாலே பொதுவாக அது சைவ சித்தாந்தம் அப்படிதான் அர்த்தம். இப்போ நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லும்போது நிறைய சித்தாந்தம் சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அந்த சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் அப்படின்னு நம்ம நிறைய இப்போ சொல்லிக்குவோம். நம்மளே இதுதான் என்னோட சித்தாந்தம், அவன் இருக்கான்டா, அவன் இருக்கான், அவனுக்கு ஒரு சித்தாந்தம் வச்சுக்குவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சித்தாந்தம்ன்ற வார்த்தையை நம்ம கலோக்கியில் யூஸ் பண்ணுவோம். பட் பொதுவாக சித்தாந்தம் அப்படின்னாலே அது சைவ சித்தாந்தம் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம முதல் குறளை பார்ப்போம். இந்த குறளை பார்ப்போம். நான் கீழே குறள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அப்படியே படிக்கலாம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். இதுதான் அந்த குறள். சும்மா சிம்பிளாக சொல்லணுன்னா அவர் சொல்கிறாரு, இறைவனோட ஒரு 4 தன்மையை சொல்லி, இந்த 4 தன்மைக்கும் வேற யாரும் இந்த மாதிரியான 4 தன்மையோட யாரும் இல்லைடா, இறைவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றார். எதுனா பெருமைக்கும், பெருமைக்கும்னா பெருமை அப்படின்ற தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுது. ஸோ பெருமைக்கும், நுண்மைக்கும் அப்படின்னா நுட்பமானன்னு அர்த்தம். நுண்மைக்கும், பேரருளுக்கும் அப்படின்னா கருணை வாய்ந்தவன். இறைவனை விட வேற யாரா கருணை வாய்ந்தவனா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறம் பேற்றின் அருமைக்கும், பேற்றின் அருமைனா வீடு பேரோட அருமை, அது என்னன்றலாம் பார்ப்போம் பின்னாடி. ஸோ இந்த 4 விஷயத்துக்கும் வேறு யாரு கூடயும் இவர் ஒப்பிட முடியாது. இந்த 4 குவாலிட்டிஸும் இவருக்கு தான் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் பெருமை இருக்குது, இவரோட பெருமை மாதிரி இல்லை. மற்றவங்களுக்கும் சின்ன சின்ன நுட்பங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, இவர் மாதிரி யாருக்கும் நுட்பம் இல்லை. மற்றவங்களும் கருணை உடையவங்கெல்லாம் இருக்காங்க, இவரை மாதிரி கருணை உடையவங்க யாரும் கிடையாது. மற்றவங்களும் நம்மளுக்கு நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க, இவர் மாதிரி வீடு பேர் கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. ஸோ இந்த 4 குவாலிட்டிஸுக்கு இவரை கம்பேர் பண்ணுறது வேறு யாரும் இல்லைப்பா அப்படின்னு அவர் இந்த குறளில் ஆசிரியர் சொல்கிறார். இப்போ இந்த 4 விஷயங்களையும் நம்ம ஆழ்ந்து பார்த்தா தான், ஆமாங்க, இதுக்கு இறைவனுக்கு வேற யாரையும் ஒப்பிட முடியாதுங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பெருமைக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம முதல் குறளில் பார்த்தோம்ல, இறைவன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஒரு பொருளை எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அது போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபைனல்னு ஒரு முடிவே இருக்காது. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு பார்த்தோம்னா அப்படியே போய் ஆட்டம்குள்ளே போகும், அதுக்குள்ளே போனால் அங்கே போகும், அதுக்குள்ளே போனால் அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஜூம் இன் பண்ணி எண்டே கிடையாது. எவ்வளவோ நுட்பமாக நம்ம பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த நுண்மைக்கும், 2வது வருதுல, பெருமைக்கும் நுண்மைக்கும். இந்த நுண்மைன்ற வார்த்தைக்கு அதுதான், ரொம்ப நுட்பமானவன், ரொம்ப 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 நுட்பமானவன். எவ்வளவு ஆழம் போய் பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கே, அந்த நுட்பந்தான் கடவுள்.
அந்த அந்த நுட் அந்த நுட்பம் நான் இறைவன பார்த்துட்டேன். இறைவன வந்து நானு அலசி ஆராய்ஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன அலசி ஆராய்ஞ்சா, ஆராய்ஞ்சு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். போய்க்கிட்டே இருக்கும். அதே மாரி தான் டெலஸ்கோப்ப வச்சு பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். தூரமா பூமிய விட்டு வெளிய வந்தா சூரிய குடும்பம், அத விட்டு வெளிய வந்தா கேலக்ஸி, அத விட்டா அது 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 போயின்னே இருக்கும். எண்டே கிடையாது. அதுதான் பெருமைக்கும். அந்த மாதிரி எண்டும் இல்லாம, பிகினிங்கும் இல்லாம யார் இருக்கா அந்த மாதிரி? இல்ல அதுதான் இந்த பெருமைக்கும், நுண்மைக்கும். அவன மாரி பெருமை அ அதாவது உலகம் அனைத்தையும் தனக்குள்ள அடங்க கொண்ட ஒரு பெருமை உடையவன். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? எந்த பொருள எடுத்தாலும், அந்த எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ஆமா சார் பார்த்தோம். அத அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிங்க. எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான்றத மாத்தி போட்டா, எல்லா பொருட்களும் அவனுக்குள் இருக்கிறது, எல்லா இடங்களும் அவனுக்குள் இருக்கிறது. ஆமா தானே? இல்ல? நம்ம நெனச்சுக்கிறோம் எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கான். இல்ல மச்சி, எல்லாமே இறைவனுக்குள்ள இருக்கு. எப்படி? என்னா என்னா மேட்டருங்க இது? எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்கான். அப்படின்னாலும் ஆமா தான். எல்லாமே கடவுளுக்குள்ள தான் இருக்கு. ஆமா தானே? கடவுளுக்குள்ள இது இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு, ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு, இது வந்து கடவுளுக்குள்ள இல்லைங்க. அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்ப அது கடவுள் இல்ல. ஏன்னா கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா, அவனுக்குள்ள எல்லாமே இருக்கணுன்றது ஒரு பேசிக்கான ரூல்ஸ் ஆகுதுல்ல. நம்மளுக்கு கடவுள் யாருன்னு தெரியாதுப்பா. யார் யார் ஏதேதோ கடவுள சொல்லிக்கிறாய்ங்க. நமக்கு யாரும் பார்த்ததில்ல. யாருக்கும் தெரியல. ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்றது மட்டும் நமக்கு தெரியும். கரெக்ட்டா? அப்படி கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா, அவனுக்குள்ள எல்லாம் இருக்கணும்ல. அவனுக்குள்ள எல்லாம் சர்வமும் அவனுக்குள்ள அடங்கி இருக்கணும்ல. யார வேணா கடவுள்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். யார் யார் என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. ஆனா கடவுள்னு ஒரு ஒரு மேட்டர் ஒண்ணு இருந்துச்சுன்னா, எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கணும்ல. அதத்தான் பெருமைன்றாரு. என்னா பெருமை வாய்ந்த விஷயம் அது. இந்த உலகம் அனைத்தும் தனக்கு உள்ள வச்சுக்கிறான் அவன். எப்படிப்பட்ட பெரிய ஆள் அவன். எவ்வளோ பெரிய ஆள் அவன். அதுதான் பெருமைக்கும். நுண்மைக்கும் அப்படின்னா, நம்ம சொன்னது போல உள்ளுக்குள்ள போய் பார்த்தாலும் போய்க்கிட்டே இருக்கே அந்த தன்மை, அந்த அறிவு. எவ்வளவு நுட்பம். எவ்வளவு நுட்பம் அது. என்ன ஒரு எவ்வளவு நுட்பமா இருந்தா, அவன் போக, 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 போக உள்ளுக்குள்ள அவன் இருந்துகிட்டே இருக்கான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குறள்ல பார்த்த மாரி. எப்படி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கான்னா, எங்க உள்ள போனாலும் அங்க ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிகிள்ஸ், அங்க ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிகிள்ஸ், அங்க ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிகிள்ஸ். அந்த பார்ட்டிகிள ஜூம் இன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள போனாலும் ஸ்பேஸ் இருக்கு. அங்க சில பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. போயிட்டே இருக்குல்ல. அந்த அந்த அறிவு, அந்த சக்தி, அந்த தன்மை அதுதான் நுட்பம். நுண்மைக்கும், பெருமைக்கும், நுண்மைக்கும் இந்த குவாலிட்டிஸ் இறைவன தவிர வேற யார்கிட்டயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார்கிட்டயும் இருக்க வாய்ப்பு இல்லல்ல. இறைவனுக்கு மட்டும் தான் இது இருக்கணும். ஸோ அதான் அவர் சொல்றாரு, பெருமைக்கும், நுண்மைக்கும், பேரருளுக்கும் அப்படின்னா, ஆ அவன விட கருணை வாய்ந்தவன் யாரும் இல்ல அப்படிங்கிறாரு. சரி நம்ம லாஜிக்கலா சும்மா இப்ப நம்மளுடைய சாதாரண அறிவ வச்சு யோசிச்சு பார்த்தா, ஆமா இறைவனுக்கு என்னத்த பெரிய கருணை இருக்கு. உலகத்துல எவ்வளோ கொடூரம் நடக்குது. பாருங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. கடவுளுக்கு மட்டும் கருணை இருந்தா காப்பாத்திருக்கணும்ல. ஆ எப்படி நம்ம சொல்லிக்குவோம். இங்க பாருங்க ஒருத்தன் பசியால சாகுறான். அவன் கடவுளுக்கு மட்டும் கருணை இருந்திருந்தா அவன காப்பாத்திருக்கணும்ல. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எமோஷனலா சொல்றது. ஆ இன்னும் நம்ம சாத்திரங்கள் நீங்க நல்லா படிக்க படிக்க நம்மளுக்கு அப்ப தெரிய வரும். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லன்னு தெரிய வரும். அவனோட கருணை வந்து இந்த வட்டத்துல இல்ல. அது வேற ரேஞ்சுல இருக்கு. அத நமக்கு தான் புரிஞ்சுக்க முடியல அந்த கருணைய. ஸோ அது போக போக புரிய வரும். இப்ப வந்து நான் சொல்லும்பொழுது இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு சரி ஏதோ கடவுள பத்தி பெருமையா சொல்றாங்க கேட்டுக்குவோம். அப்படிதான் இருக்கும். ரொம்ப பெருமை வாய்ந்தவன், ரொம்ப நுட்பம் வாய்ந்தவன், ரொம்ப கருணை வாய்ந்தவன் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, சரி சொல்லிக்க ஓகே. உண்மதானே. உண்மதான் சரி ஓகே. அதனால எனக்கு என்ன? சரி உண்மதான். அப்படிதான் இருக்கும் நமக்கு இப்போ. ஏன்னா, அதனுடைய வீரியத்த நம்ம பிராக்டிகலா அனுபவிச்சு பார்க்கலைல்ல.
இறைவன் கருணை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அத நம்ம பிராக்டிகலா அனுபவிச்சு பார்க்கலையே. எவ்வளவு அவன் கருணை வாய்ந்தவன் அப்படின்றத நம்ம பிராக்டிகலா அனுபவிச்சிருந்தா தான், அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆமாங்க, என்ன கருணை வாய்ந்தவன் இறைவன் அப்படின்னு தெரியும். இப்ப நம்மளுக்கு தெரியாது. நம்ம 1008 பிக்கல் பிடுங்கல்ல வாழ்ந்துட்டு இருக்கோமா, இதுல போய் வந்து கடவுள் மிகவும் கருணையானவன் அப்படின்னு சொன்னா, சரி போ, எதுவும் பதில் என்ன வாய் கிண்டாத அப்படின்னு தான் இருக்கும். பட் அத பிராக்டிகலா உணரும் பொழுது தான் நம்மளுக்கு கண்களில் கண்ணீராக வந்து அவன் எவ்வளவு கருணை வாய்ந்தவன்றது அப்பதான் தெரியும். அது நம்மளுக்கு இப்ப தெரியாது. அது அத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு 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 அதான் அருள் வேணும். அவன் அருள் இல்லாம அத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஓகே. ஸோ அதுதான். அந்த பெருமைக்கும், நுண்மைக்கும் இது நீங்க இப்ப கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இன்னும் 97 குறள் இருக்கே, அதெல்லாம் கிராஸ் பண்ணி போம்போது நீங்க ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்பீங்கல்ல. அந்த பக்குவம் அடைஞ்சீங்கன்னா, அந்த 97 குறளுடைய உண்மையான விளக்கங்கள்லாம் நீங்க புரிஞ்சு, தெளிஞ்சு அத அறிஞ்சீங்கன்னா, அன்னைக்கு இந்த வார்த்தைய சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள வெடிக்கும் அப்படியே. பெருமைக்கும், நுண்மைக்கும், பேரருளுக்கும்னு சொல்லும் பொழுதே உங்க கண்ல தண்ணி வரும். நீங்க எங்கேயோ டீப்ல உள்ள போயிடுவீங்க. கரைஞ்சிருவீங்க. அதெல்லாம் நடக்கும். அதுக்கு அதான் இன்னும் நம்ம இப்ப தானே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது போக போக உங்களுக்கு அது வரும். அந்த அருள் வர ஆரம்பிக்கும். ஸோ பேரருளுக்கும், அந்த பெரும் கருணை உடையவன் இறைவன். அதுல சரி நம்ம அவனுடைய பெரும் கருணைய நாம அனுபவிக்கல. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாரு, "நீ அனுபவிக்கல, நீ அனுபவிப்ப. கவலைப்படாத. பட் ஆனா அவன் கருணையானவன்றத நீ தெரிஞ்சுக்க. அதாவது அவன விட கருணை வாய்ந்தவன் இல்லன்றது உண்ம தானே. அந்த உண்மைய நான் சொல்றேன்ப்பா, சும்மா கேட்டுக்க. கேட்டு வச்சுக்க." ஏன்னா, லைஃப்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் அது கேட்கணும். அத ஃபர்ஸ்ட் பார்க்கணும், கேட்கணும். அது ஒரு விஷயம் இப்படி இருக்குன்றது தெரிஞ்சா தான், அத நம்மள்னால அடையவே முடியும். நமக்கு தெரியாத, நம்ம கான்ஷியஸ்னஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால அடையவே முடியாது. ஸோ, அதனால இப்ப இதெல்லாம் கேட்டுக்கோ. இந்த பெருமைக்கும், நுண்மைக்கும், பேரருளுக்கும் அப்படிலாம் கேட்டு வச்சுக்கிட்டீன்னா, அது உனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலகட்டம் வரலாம். நீ பக்குவம் அடைஞ்சு அவனுடைய பெருமைய நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவனுடைய நுட்பத்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவனுடைய பெரும் கருணைய நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம தியரிட்டிக்கலா பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய எஃபெக்ட், ஃபீலிங்ஸ்லாம் நம்மளுக்கு பெருசா இருக்காது. ஏதோ பக்தி இருக்கு. சக்தி வந்து சித்தாந்தம் சொல்லிக் குடுத்துருக்காரு. நம்ம கிளாஸ்ல படிச்சுட்ருக்கோம். இப்ப கடவுளுடைய தன்மைகள பத்தி சொல்றாங்க, கேட்டுக்கலாம். நம்மளும் சைவ சாஸ்திரம் படிச்ச மாரி இருக்கும். அந்த லெவலுக்கு தான் நம்மளுக்கு இப்ப இருக்கும். பட் கேட்டு வச்சுக்கோங்க. இது மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெருமைக்கும், நுண்மைக்கும், பேரருளுக்கும், பேற்றின் அருமைக்கும். பேற்றின் அருமை அப்படின்னா வீடு பேரோட அருமை. வீடு பேரு அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன். ம். பேரு அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, குடுப்பின. அதாவது ஒருத்தங்க நமக்கு குடுக்குறது. இப்போ வீடு பேரு. வீடு அப்படின்னா, அ ம் முக்தி மாதிரி. அதாவது இப்போ வீடுன்ற சாதாரண வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுதான் நம்ம இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம். நம்ம எங்க ஊர் சுத்துனாலும் கடைசியில திரும்பி வர வேண்டிய இடம். நம்ம ஆரம்பிச்ச இடம். நீங்க ஊ ஊர்ல எங்கெங்கேயோ உலகம் சுத்துறீங்க. எங்க சுத்துனாலும் அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க? உங்க வீட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில எங்க வருவீங்க? வீட்டுக்கு தான் வருவீங்க. அது மாதிரி அ நமக்கு வீடு எது? இப்ப நான் பொறந்திருக்கேன். அ எனக்கு வயசானதுக்கப்புறம் செத்துருவேன். அப்புறம் மறுபடியும் என்னுடைய வினைகள் காரணமா திரும்ப இன்னொரு தடவ பொறப்பேன். வாழ்வேன். அப்புறம் மறுபடியும் சாவேன். பொறப்பேன், இருப்பேன், சாவேன். பொறப்பேன், இருப்பேன், சாவேன். இப்படியே இருந்தா இது டிராவலிங் மாரில இருக்கு. ஏதோ ஊர் சுத்திக்கிட்டே இருக்க மாரி இருக்கே. என் வீடு எங்க இருக்கு? ஃபைனலா என் வீடு எங்க? அதாவது இனிமேல் நான் பொறக்க மாட்டேன், இருக்கவும் மாட்டேன், சாகவும் மாட்டேன். அந்த இடத்துக்கு நான் எப்ப போவேன்? இப்ப வந்து நான் பொறக்கிறேன், இருக்கிறேன், சாகுறேன். பொறக்கிறேன், இருக்கிறேன், சாகுறேன். டிராவல்லயே இருக்கேன் நான் இப்போ. டிராவல முடிச்சுட்டு என் வீட்டுக்கு எப்ப போறது? இனிமேல் நான் பொறக்க மாட்டேன்ப்பா. வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் நான் ஊர் சுத்த மாட்டேன். இனிமேல் நான் பொறக்க மாட்டேன். அந்த வீட நம்மளுக்கு காட்டிக் குடுக்குறதும், அந்த வீட்ட குடுக்குறதும் இறைவன் தான். ஆ அதுல எது இந்த வீடு?
எது வீடுன்னு எனக்கு புரியல. இது நீங்க சொல்றீங்க, இந்த லைன் சொல்றீங்க. பொறக்கறது, இருக்கிறது, சாகுறது. இந்த கேம விட்டு வெளிய வர்றது. பட் அந்த வெளிய வரனே அந்த இடம் எந்த இடம் அது? அது எந்த இடம்? இப்ப பொறக்கிறேன், இருக்கிறேன், சாகுறேன். மறுபடியும் பொறக்கிறேன், இருக்கிறேன், சாகுறேன். இத விட்டுட்டு வேற என்ன? வீடுன்றது எத மென்ஷன் பண்றீங்க? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சரி நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் என்னென்னமோ ஆசை இருக்கும். இப்போ பணம் எடுத்துக்கலாம். பணம் எடுத்து ஒரு ரூ. 10,000 ஒருத்தருக்கு வேணும்னா ரூ. 10,000 குடுப்போம். அதுக்கப்புறம் அவனோட ஆசை அடங்கிருமான்னா, இல்ல அவன் ரூ. 1,00,000 கேட்பான். ரூ. 1,00,000 குடுத்தா ரூ. 1,00,00,000 கேட்பான். ரூ. 1,00,00,000 கேட்டா 10,00,00,000 கேட்பான். 100,00,00,000 கேட்பான். 1,000,00,00,000 கேட்பான். ஒரு மில்லியன் இது ஒரு ட்ரில்லியன் கேட்பான். பில்லியன் கேட்பான். ஜில்லியன் கேட்பான். கேட்டுக்கிட்டே அது எல்லையே இல்லல்ல. ஒரு ஆசைக்கு எல்லையே இல்ல. மனுஷனோட ஆசைக்கு எல்லையே இல்ல. ஆனா இருக்கணுமே. அதாவது உனக்கு எண்ணத்த குடுத்தா, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேணாங்க அப்படின்னு நீ சொல்லுவ. நீ அது எதுன்னு சொல்லு நான் குடுக்குறேன். நீ ஏதோ ஒண்ணு கேட்டு நான் அத குடுத்தா, எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேணாங்க அப்படின்னு நீ சொல்லுவ. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, எனக்கு கடவுள் ஆகணும். நான் கடவுள் ஆகணும். நான் கடவுள் ஆயிட்டேன்னா எனக்கு எதுவுமே தேவையில்ல. அதுவரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே தானே இருக்கும். உண்ம அதானே? நம்மளுக்கே ஆசை இருக்கும்ல. நான் வந்து பெரிய டாக்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் ஆயிட்டேன், அத ஆயிட்டேன், இத ஆயிட்டேன். எல்லாம் ஓகே. என்ன இருந்தாலும் கடைசியில நான் அது என்ன கடவுள் கடவுள்னு பெருசா சொல்றாய்ங்களே, நான் தான் அந்த கடவுளா இருக்கணும்னு ஆசை இருக்காதா நமக்கு? இல்ல? உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். பார்றா கடவுள் கடவுள் எல்லாரும் கடவுள் கடவுள்ன்றான். நான் தான் அந்த கடவுளா இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்ப ஆசையினுடைய எல்லை எதுன்னு பார்த்தோம்னா, ஆசையுடைய முடிவு இதுக்கு மேல என் ஆசை இல்ல. நிறைவான ஆசை எது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கடவுள் ஆகுறதுப்பா. அதுதான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்க முடியும். அதுதான் வீடு பேரு. சிவமாதல். நானே சிவமாதல். சிவோஹம் ஹம் மே சிவாஹூ. நான் தான் சிவா. சிவாஹம் சிவோஹம். நானே சிவமாதல். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்க முடியும். நான் கடவுளாகிறது. நான் இறைவனாகிறது. அதுதான் வீடு. அந்த வீடு நம்மளுக்கு நம்ம எங்க போய் அந்த வீட்டுக்கு எப்படி போறது? நமக்கு தெரியலையே நமக்கு. இந்த பொறக்கறது, இறக்கறதுலருந்து எப்படி வெளிய வர்றது? நமக்கு தெரியாதே. நமக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரியுமா? அது தெரியலையே நமக்கு தெரியலையே. அப்ப யாராவது நம்மள இந்த அட்ரஸ் தெரியாத குழந்தைக்கு எங்க வீடு இருக்குன்னே அதுக்கு தெரியாது. அது எங்க வீட்ட தொலைஞ்சிருச்சு. மார்க்கெட்ல போய் எங்க தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. அத வீட்டுக்கு யார் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, பெரியவங்க தான். பெரியவங்க தான். நம்ம வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் நம்மள போய் வீட்ல சேர்க்க முடியும். அப்ப எனக்கு கடவுள் ஆகணும். அதான் என்னுடைய வீடு. ஆனா எனக்கு எப்படின்னு தெரியல. அப்ப என்ன 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 கடவுளா யாருனால ஆக்க முடியும்? கடவுள்னால தான் ஆக்க முடியும். இல்ல? என்ன என் வீட்டுக்கு போய் யாருனால சேர்க்க முடியும்? என் வீடு தெரிஞ்சவனால தான் என்ன போய் வீட்ல சேர்க்க முடியும். என் வீடு யாருக்கு தெரியும்? என்ன படைச்சவனுக்கு தான் என் வீடு தெரியும். ஸோ கடவுள்னால மட்டும் தான் நம்மள கடவுளாக்க முடியும். வேற யாருனாலயும் நம்மள கடவுளாக்க முடியாது. ஸோ நாம கடவுள் ஆகுறது தான் வீடு. வீடு பேரு. அது ஏன் பேருன்னு சொல்றாங்கன்னா, அந்த வீடு அத யாராவது நம்மளுக்கு குடுக்கணும். அந்த பேரு நம்மளுக்கு அந்த பாக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த அந்த கொடை அந்த யாராவது நம்மளுக்கு பிச்சை போடணும். அந்த வீட்ட நம்மளுக்கு பிச்சை போடணும். கடவுள் வந்து நம்மள கடவுள் ஆக்கணும். ஸோ அவன் அவன் முடிவு பண்றான்னு வச்சுக்கோ, சரிடா உன்ன நானு வீட்ல சேர்த்துக்கிறேன். உன்ன நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அவன் முடிவு பண்றான் இல்லையா? அந்த முடிவு பண்றான்ல, அதுக்கு பேரு தான் பேரு. இறைவா எனக்கு வீடு பேரு தரமாட்டியா? அப்படின்னா, எனக்கு அந்த வீட குடுக்குற எண்ணத்த உனக்கு அந்த டிசைர் வராதா? உனக்கு அந்த அந்த குணம் உனக்கு அதாவது அந்த ஒரு கரிசனம் அது உனக்கு வராதா ப்ளீஸ்? அந்த அந்த எனக்கு அந்த வீடு பேரு கிடைக்காதா? எனக்கு அந்த பேரு வேணும். பேருன்னா அந்த புண்ணியம், பாக்கியம். ஸோ அதை யாருனால தர முடியும்? கடவுள் தான் தர முடியும். ஸோ அதான் அதுக்கு வேற யாரும் ஒப்பில்ல. வேற யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அவனால மட்டும் தான் தர முடியும். ஸோ பெருமைக்கும் உலகம் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்ட அந்த பெருமைக்கும், எல்லா உயிருக்குள்ளும் உயிராக விளங்கும் அந்த நுட்பமான தன்மைக்கும், எல்லா உயிரிலிடத்தும் பெரும் கருணை உடைமைக்கும், அடைய முடியாத அந்த வீடு பேற்றைத் தரும் தன்மைக்கும், வேறு யாரு கூடவும் ஒப்பில்லாதவன் இறைவன் அப்படின்னு சொல்றார்.
இந்த குறளோட அர்த்தம் அதுதான். இதெல்லாம் அதான் நான் சொன்னது போல இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேற்றம், பெருமை, நுண்மை, பேரருள், பேற்றின் அருமை, இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டோம். இப்போ போக 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 இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்குள்ள உயிர் வர ஆரம்பிக்கும். இறைவனுடைய பெருமை உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து புரிய முயற்சி பண்றீங்க. அடுத்து அடுத்து உணர முயற்சி பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டா புரியுது. அடுத்து லைட்டா உணர்வீங்க. அதான் அடுத்த ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் சித்தாந்த அறிவு வர 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 அது உணர்வு ரீதியாக வர ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய பலன் எல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இப்ப நம்ம படிக்கிறோம். ஸோ அதுதான். ஆக இந்த குறளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். அவன மாரி பெருமை வாய்ந்தவன் இல்ல, நுட்பம் வாய்ந்தவன் இல்ல, கருணை வாய்ந்தவன் இல்லை, வீடு பேறு அருளும் அந்த தன்மை வேற வாய்ந்தவன் இல்லை. வேற யாரும் கிடையாது. வேற யாரு கூடயும் அவனை கம்பேர் பண்ண முடியாது. ஹி இஸ் தி அல்டிமேட் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ஸோ அதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். இதை பற்றியெல்லாம் சிந்தித்து இதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னோடனே நீங்க என்ன சிந்திச்சுட்டு இருப்பீங்க? படிப்போம். இன்னும் படிக்க 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 நிறைய தெரியும். இப்பதானே ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருக்கோம். இன்னும் 9 அதிகாரங்கள் இருக்கு. அதுலலாம் இன்னும் பல பல விஷயங்கள் தெரிய வரும். இப்ப வந்து கடலோட தன்மையை சொல்றாரு. அடுத்து ஆசிரியர் நம்மளுடைய தன்மையை பத்தி சொல்லுவாரு. அப்புறம் இந்த உலகத்தோட தன்மையை பத்தி சொல்லுவாரு. அப்புறம் வந்து இப்ப இந்த பேர் அருள் கருணை வாய்ந்தவன்றாங்களே, என்ன கருணை என்ன அதை சொல்லு. அதை பத்தி ஃபுல்லா சொல்லுவாரு. இந்த பேற்றின் அருமை வீடு பேரோட வழங்கும் தன்மை நமக்கு என்ன அதை பத்தி அதிகாரத்துல சொல்லுவாரு. இப்படி இன்னும் டீட்டெயிலா உள்ள ஆசிரியர் நம்மளை அழைத்து கொண்டு போவார். நாமும் அவரோடு நல்ல மாணாக்கனாக பயணிப்போம். ஸோ அன்பர்களே, இதை பற்றி சிந்தியுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் அடுத்தடுத்த குறளையும் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். போன குறள் முடிக்கும்போது எனக்கு ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அது என்னங்க எல்லா குறளையும் முடிக்கும்போது வந்து குறள்னு இல்லை, எந்த பதிவு முடித்தாலும் கடைசியில் எண்டில் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது என்ன மீனிங்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கூட நான் சொல்லிடுறேனே, இந்த பதிவில் நம்ம அப்படி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம் அப்படின்றது இது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்டு. இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அம்பலத்தை பார்த்தவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இப்போ உங்க காதலி, காதலன், கணவன், மனைவி, குழந்தை, நம்ம ரொம்ப நேசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பற்றி நம்ம அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம அவங்களோட பேர் அடிக்கடி சொல்லிக்கிட்டாலே நம்மளுக்கு என்னமோ அவங்க கூட இருக்க மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம குழந்தை இருக்கு. நம்ம குழந்தை அப்படி இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சுறோம். அதை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறோம். அது ஒரு மாதிரி அவ்வளவு சுகமா இருக்கு. நம்ம பாப்பாவை வந்து நம்ம மாரோட வச்சு அப்படியே கொஞ்சி கொஞ்சி அனுபவிச்சிருக்கோம் அந்த சுகத்தை. அப்படி இருக்கும் அந்த சுகம். அப்புறம் இப்போ நம்ம வேலைக்கு எங்கேயோ போயிட்டோம், வேற எங்கேயோ வெளிநாடு போயிட்டோம் வேலைக்கு. அப்போ நம்ம குழந்தைய மிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த அந்த குழந்தைய நினச்சிக்குவோம். குழந்தையோட அம்முக்குட்டி 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 அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். அது அப்படி அப்படி சொல்லும் பொழுதே நமக்கு ஏதோ நம்ம குழந்தைய நம்மளே மார்போட வச்சு அதை கொஞ்சிட்டு இருந்தோம்ல, அதை கொஞ்சும் பொழுது ஒரு ஃபீல் நமக்குள்ள ரெஜிஸ்டரா இருக்கும்ல. உண்மையிலேயே நம்ம குழந்தைய வச்சு நல்லா கொஞ்சிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ சுகமாக இருந்தது அப்படின்ற அந்த சுகம் நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. பட் இப்போ நம்ம குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கும் பொழுது நம்ம அதை நினச்சிக்கிட்டு அந்த அம்முக்குட்டி என் தங்க கட்டி அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த மெமரியிலேருந்து நம்மளுக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும்ல. அப்படி கண்ணை மூடி அம்முக்குட்டி தங்க கட்டி அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ இப்போ நான் அதை என்ஜாய் பண்ணலாம். அது ரீக்ரியேட் ஆகுதுல நமக்குள்ள. அந்த அந்த சுகம், அந்த 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 இன்பம் நமக்குள்ள ரீக்ரியேட் ஆகுதுல்ல. சொல்லி சொல்லி நம்ம அனுபவிச்சுக்கிறோம். ரீக்ரியேட் பண்ணி அனுபவிச்சுக்கிறோம்ல. அது போல திருச்சிற்றம்பலம் அப்படின்னா, திரு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அது பெருமை வாய்ந்தன்னு அர்த்தம். ஸோ திரு சிற்றம்பலம். சிற்றம்பலம்னா சித்து. சித்துனா அறிவுன்னு அர்த்தம். அம்பலம் அப்படின்னா த ஸ்பேஸ்,
த ஸ்பேஸ் ம், அறிவு இருக்க இடம், அந்த அறிவின் ஊற்று, அந்த அறிவு ஆடும் இடம், அந்த அறிவினோட ஸ்டேஜ், அந்த அம்பலம்ன்றதுக்கு பொதுவா என்ன வார்த்தைன்னா, நம்ம இறைவன் ஆடுறான் இல்லையா? தில்லை கூத்து ஆடுறான்ல, அவன் ஆடுற இடம். நடராஜ பெருமான் ஆடிட்டு இருக்காருல, அந்த ஸ்டேஜுக்கு பேரு அம்பலம். அம்பலத்தாடுவான் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது நடராஜர் அந்த ஆடுற ஆட்டம், காஸ்மிக் டான்ஸ். ஓகே, அது வந்து காஸ்மிக் டான்ஸு. அதை பற்றி நம்ம படிப்போம் பின்னாடி நிறைய. அது தனி தத்துவம் இருக்குது, நடராஜ தத்துவன்றது தனியாக வருது. நமக்குள்ள அது அது என்ன என்ன அர்த்தம், ஏது சிவபெருமான் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் உருவகம், அதுக்குள்ள காஸ்மிக் சயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிப்போம் நம்ம, பின்னாடி வரும். ஸோ இந்த தியானத்தில் இருக்கிறவங்க கண்களை மூடி குண்டலினியெல்லாம் எழுப்பி மூலாதாரத்திலிருந்து ஆக்னி சக்கரங்களுக்கு போய் அந்த இடத்துல திருக்காட்சியெல்லாம் பார்ப்பாங்க, சில விஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த விஷனில் வந்து அந்த காஸ்மிக் டான்ஸை அவங்க பார்ப்பாங்க. காஸ்மிக் டான்ஸை பார்க்கறதுனா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வீடியோ போட்டு அங்கே சிவபெருமான் டான்ஸ் ஆடிட்டுலாம் இருக்க மாட்டார். அந்த காஸ்மிக் டான்ஸுன்றது என்னென்னா, அந்த அந்த ஆக்ஞா சக்கரத்தில் புருவத்துக்கு நடுவில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அது ஒரு வார்த்தைக்கு எட்டாத ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதைத்தான் நம்ம அம்பலத்தில் அறிவு, அந்த அறிவினுடைய அந்த பார்த்தீங்களா, எனக்கு சொல்ல வார்த்தை வரல. ஏன்னா அதை சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த அறிவினுடைய பிரவாகம் நம்மளுக்கு அங்கே தெரியும். அந்த சித்தினுடைய அம்பலம், அந்த அம்பலத்தில் அந்த சித்து தெரியுது. சித்துனா அறிவு. அந்த அறிவு நம்ம சொல்கிறல, இறைவன் என்பது அறிவாய் விளங்கும் அப்படின்னு முதல் குறளை படித்தோம். அந்த அறிவை ஃபீல் பண்ணுறது, அந்த அறிவை அதுவாக இருக்கிறது, அந்த அந்த ஸ்டேஜ். அது அது ஒரு மாதிரியான பிளிஸ்ஃபுல்னஸ் ஸ்டேட். அது பிளிஸ்ஃபுல்னஸ் ஸ்டேட். அது நாமே அந்த அந்த சிவமாக இருக்கிற அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு கடவுளாகனு ஆசைப்படுறோம்ல, ஒரு கிளான்ஸ். அது ஒரு அந்த ஒரு மைக்ரோ க்ஷணம், அந்த ஒரு நானோ செகண்டு நாம் அந்த கடவுளாகிற அந்த அந்த ஜோன் அது. ஸோ தியானம் பண்ணுறவங்க அந்த ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு வருவாங்க இல்லையா? பெரிய பெரிய சித்தர்கள், முனிவர்கள், தவசிகள், அவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல உட்காந்து. அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போய்ட்டு அவங்க வந்துடுவாங்க, திரும்ப கீழே இறங்கிடும். அந்த மூலாதாரத்துலேருந்து எனர்ஜி போய் ஆக்ஞா வரைக்கும் போய் அந்த அந்த இடத்த பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்ப இறங்கிடுவாங்க. இறங்கி கண்களை திறந்துருவாங்க. பட் அங்கே போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு சுகமாக இருக்கும். அந்த சிவானுபவம், அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ், எக்ஸ்டசி, அந்த ஒரு பேரின்பம், அதை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஞா சக்கரத்தில் அதை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ எவ்ரி டைம் இவங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி அந்த குழந்தைய மிஸ் பண்ண அம்முக்குட்டி அப்படின்னோடனே ஏதோ இப்போ அனுபவிக்கிற மாதிரியே இருக்குல்ல அவனுக்கு. குழந்தைய நீ உண்மையிலே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சுகத்தை அனுபவிச்சு அதில் நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ நீ 1000 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்க. ஆனால் எங்கேயோ இருக்கும் பொழுது நீ அம்முக்குட்டி, தங்க கட்டி அப்படின்னு சொல்லும்போது, அதை சொல்லும் பொழுதே உனக்கு அப்படி இருக்குல்ல. இவங்க தியானத்துல ஆழ்நிலையில போயிட்டு அந்த திருநடனத்தை பார்த்துருப்பாங்க. அந்த காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை ஒவ்வொரு தடவையும் இவங்க திருச்சிற்றம்பலம்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரீக்ரியேட் ஆகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது நாள் முழுக்க திருச்சிற்றம்பலம், அதை அது சும்மா சும்மா சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம்னு சொல்லும் பொழுதே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அம்முக்குட்டி, தங்க கட்டிடி, என் பாப்பா அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே என் குழந்தைய நான் வச்சு அப்பை மார்போட கொஞ்சம் ஃபீல் எனக்கு வருது. அதுபோல் ஒவ்வொரு முறையும் அடியார் பெருமக்கள் திருச்சிற்றம்பலம்னு சொல்லும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த பிளிஸ்ஃபுல்னஸ், அந்த போதை, சிவ போதை, சிவானுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்குன்னா, முதல்ல நீ அதை பார்த்துருக்கணும்டி. முதல்ல நீ ஒரு குழந்தைய நீ கொஞ்சிருக்கணும். உன் குழந்தைய நீ அதை எடுத்து அதை நீ கையில் வச்சு அதை உன் எனர்ஜியோட, அந்த குழந்தையோட எனர்ஜியும் நீயும் மிக்ஸ் ஆகிருக்கணும். அது ஒரு தடவை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாதான் நீ 2000 கிலோமீட்டரும் 10,000 கிலோமீட்டர் தள்ளிப்போ, நீ எங்கே போனாலும் அம்முக்குட்டி அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்குள்ள ரீக்ரியேட் ஆகும். அதுபோல் இந்த இறைவனுடைய அம்பலத்தில் அவன் திருநடனத்தை எவன் ஒருவன் பார்த்திருக்கின்றானோ அவன் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லும் பொழுதே அவனுடைய சித்து அம்பலத்திலே ஆடும். அது அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் ராம ராம அப்படின்றாங்கல்ல, அந்த அந்த ராம அப்படிங்கிறது, ராம அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, உருவகம் படுத்தும் போது நம்ம ராமர்னு சொல்கிறோம். பட்டு
சித்தாந்த ரீதியில பார்க்கும் பொழுது ராமன்ற அது ஒரு அது ஒரு மந்திர சொல். அது ஒரு விழிப்பு நிலை. அது ஒரு அது ஒரு ஸ்டேஜ். நம்ம இந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா, அதுக்கு இன்னும் நீங்க நெறைய சித்தாந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்றது முழுமையாக புரியும். பட் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்லையா? அந்த மாரி தான். ஸோ நம்ம ஒவ்வொரு பதிவும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திருச்சிற்றம்பலம் நானும் இல்ல. எங்க போய் ஓதுவார்கள், நீங்க திருமுறைகள் படிக்கிற இடத்துல எங்க போனாலும் அடியார் பெருமக்கள் இத சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படிம்பாங்க. நீங்க ஒரு சைவ சித்தாந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா, ஒரு பெரிய சாத்திரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில அந்த புக் முடியும்போது கீழ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு டைப் ஆயிருக்கும். இது வந்து ஒரு பழக்கம் அப்படி இருக்கும். அது ஒரு புக்கு முடியும் பொழுது முடிவுரை எழுதும்போது கடைசியில திருச்சிற்றம்பலம்னு இருக்கும். இந்த வார்த்தையினோட அர்த்தம் அதான் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதிவுல. ம் அ மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். ஸோ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, இறைவனுடைய திரு நடனத்த பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னுடைய ஒரு கிளிம்ப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அத அனுபவிச்சவங்களுக்கு. ஸோ, இப்ப நான் அத சொல்ல சொல்ல நீங்க அத கேட்கிறீங்க இல்லையா? இப்ப இந்த வார்த்தைய கேட்கிறீங்க. பிற்காலத்துல நீங்க தியானத்துல உட்காரும் பொழுது அப்படிலாம் பண்ணும்போது, அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்களும் அந்த அந்த காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கும் அது வரும். ஒரு தடவ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எங்க திருச்சிற்றம்பலம்னு கேட்டாலும் சரி, எங்க அத படிச்சாலும் சரி, அந்த ஒரு செகண்ட் ஷாக் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ, அதுதான் அந்த வார்த்தைக்கான அ அர்த்தம். ஸோ, அன்பர்களே தொடர்ந்து குழுவில் இருங்கள். தொடர்ந்து நாம் சைவ சித்தாந்த சாத்திரங்களை படிப்போம். இறைவனருள் பெறுவோம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.